ஸோ சீசன் 1 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இன்ஃபேக்ட் சீசன் 1 எழுதிட்டு இருக்கும் போதே ஆண்ட்ரூக்கு வந்து இந்த ஐடியா இருந்தது. அதாவது சீசன் 1 வந்து ஒரு கதையா இருக்கணும், ஒரு கிரைம். சீசன் 2 வந்து வேற ஒரு ஊரு வேற ஒரு கிரைம் மாதிரின்னு. ஸோ மதுரையில் செட் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து வாஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட். ஏன்னா ஆண்ட்ரூ இஸ் ஆக்சுவலி நாட் ஃப்ரம் மதுரை ஆர் எனிவேர் கனெக்டட் டு மதுரை. பட் ஆண்ட்ரூ போயிட்டு அதுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் ரிசர்ச் பண்ணாங்க. So when he presented all that was the first thing. Like language, அங்க நடக்கிற சின்ன மேட்டர்லாம் வந்து actually you will see that in the show. அதை டிஸ்கிரைப் பண்ணும்போது தான் was our first அந்த ஒரு into that excitement. Yes, this will be great. Then இந்த கேரக்டர் மூசா ராசா கேரக்டர் எழுதின உடனேயும் சசிகுமார் கிட்ட பேசலான்னு சொன்னபோது that was another exciting thing. ஏன்னா we clearly remember சுப்பிரமணியபுரமோட first day first show காலேஜ்ல இருந்தோம். We were already working. Yeah. We are not that young. So சுப்பிரமணியபுரமோட ஃபர்ஸ்ட் ஷோ வந்து உதயம் தியேட்டர்ல போய் பார்த்தோம். அங்க சசிகுமார் சார், ஜே, அமீர் சார் எல்லாம் அங்க வந்து நாங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி நம்ம அதுதான் எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இருந்தோம்ல. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த போஸ்டர் பார்த்த உடனே செம்ம எக்ஸைட்மெண்ட். அந்த படம் வரும்ட்டு வெயிட்டிங். அது ஒரு என்ன எவர் கிரீனா மதுரைன்னா அந்த படம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. சசிகுமார் சார் தான் மதுரை. ஸோ அதுலேருந்து வி மேட் சசிகுமார் சார். அப்போ வந்து ஹி ஒர்க் அஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர், தென் பிகேம் அ டைரக்டர், டிஸ்ட்ரிபியூஷன், தியேட்ரிக்கல் பேக்ரவுண்ட் வேற இருக்கு. அண்ட் வி மேட் சசிகுமார் சார் ஆன் அண்ட் ஆஃப் ஓவர் த இயர்ஸ் மாதிரின்னு. அவர் வந்து எந்த இடத்துலயும் வந்து பயங்கர காமா இருப்பார். எப்பவுமே வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் எந்த பிரஸ் மீட்ல பார்த்தாலே அவர் வந்து ஆவேசமா பேசுற மாதிரியே இருக்காரு. ஸோ த ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் வாஸ் சசிகுமார் சாரை வச்சுட்டு மதுரையில ஒரு கதையை வச்சுட்டு ஒரு அருவாள் இல்லை, ஒரு ரத்தம் இல்லை, என்னடா பண்ண போறோம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் சசிகுமார் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா தெரியும் ஆக்சுவலி அவரோட கேரக்டர் வந்து மூசா ராசா கேரக்டருக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு. So that was another big milestone for us. Fantastic. As you want to tell us what the most exciting part was for you? Actually every bit of the journey, like ஆண்ட்ரூ வந்து எங்கள் கிளாஸ்மேட். ஸோ வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட்லேருந்து முன்னாடியிலேருந்தே வந்துட்டு ஒருத்தர் கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கதை சொல்லும் போதே ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்புறம் ஒரு ஸ்டேஜாக லைக் ஒரு காஸ்டிங் பண்ணும்போது மியூசிக் வந்துட்டு சாங்ஸ் வரும்போது எல்லாம் விட்டுமே ஐ திங்க் இன்னைக்கு வரைக்கும் everything is exciting. The journey has been exciting overall. Fantastic. நீங்க இவ்ளோ சொல்லிருக்கீங்க. I think there's only one person who can take the story to the next level on this very stage. Ladies and gentlemen, the creator, the writer, the director, the man behind the series. உங்களோட பலத்த கரகோஷத்தோட may I kindly welcome Mr. Andrew Lewis to join us on stage. Of a reunion, of being part of that family. Thank you so much for joining us, Andrew. Actually, you know, we were thinking as audience one of the biggest strengths that Vadanthi had was that நாங்க ஒவ்வொரு எபிசோட்லயும் இதுதான் நடக்கும் அப்படின்னு நாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்ப்போம். பட் அந்த எபிசோட் முடியும்போ அது கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகி நாங்க வந்து யோசிக்காத விதத்துல கூட we've seen it ending, and that's something that we love. Every single episode, the plot twist that happened, great performances, and everything adala change analum, the core idea, I think we all enjoyed how it was so fresh. So season 2 அப்படினு நீங்க எழுதும்போது season 1ல நாங்க எல்லாரும் லவ் பண்ண அந்த ஒரு சில விஷயங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு எழுதுனீங்களா, or let's do it completely different அப்படின்னு நினைச்சு எழுதுனீங்களா? First எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for coming. வதந்தி சீசன் 1 வந்துட்டு ஒரு ஆர்கானிக் சக்சஸ். ஸோ அதுக்கப்புறமா சீசன் 2 லான்ச் பண்ணும்போது சீசன் 1 வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் ஷோவுடைய சீசன் 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரி நீங்க திருப்பி எம்பசைஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், யாரும் பார்க்காதப்போ கள்ள தூக்கத்தை ஒன்றும் பெருமை இல்லை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது கள்ள தூக்கத்துல தான் சேலஞ்ச் இருக்கு. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத டைம்ல சீசன் 1 பண்ணதுல வந்துட்டு அதை விட இப்போ எக்ஸ்பெக்டேஷனோட சீசன் 2 சக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சேலஞ்ச் தான் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்துல வந்துட்டு கதையை ரெடி பண்ணி முடிச்சு அமேசானுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி இட் ஹேட் டு பாஸ் த்ரூ புஷ்கர் அண்ட் காயத்ரி.
அண்ட் தே ஆர் டார்லிங்ஸ். ஆக்சுவலா வந்துட்டு குழந்தையா குட்டியா அவங்களுடைய ப்ராடக்ட் தான் அவங்களுடைய பேபிஸ் அண்ட் அவங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க தான் அவங்களுடைய சில்ட்ரன். ஸோ அந்த விதத்துல தோ வி ஆர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாலாம் ஒன்றும் விட்டுற மாட்டாங்க. டேய் இது பத்தல, இன்னும் பண்ணு புஷ் பண்ணிட்டு ஃபைனலா when they are completely happy with the product, அதுக்கப்புறமா what hard work and effort they went through behind it எனக்கு சுத்தமா தெரியாது. நான் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து டைரக்ஷன் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ they are actually dream producers. ஒருத்தர் வந்துட்டு அவங்களுடைய ஒர்க்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது வந்துட்டு ஆமா. ஆனா காயத்ரி புஷ்கர் கிட்ட வந்து ஏதாவது சொன்னோம்னாலே அவங்க வந்துட்டு டக்குன்னு கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. போதும் நம்ம அடுத்த மேட்டர் பேச ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி அவங்க போயிடுவாங்க. பட் லாஸ்ட் 5 இயர்ஸா ஐ எம் ஹியர் இன் வால் வாட்சஸ். எனக்கு வெளியே போறதுக்கு மனசு இல்லை. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் பீன். அண்ட் சீசன் 2 ரொம்ப நல்லா வந்திருக்குது. என்னன்னா ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இதுக்கு பின்னாடி போயிருக்குது. ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ள 3 ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இவ்வளவு தூரத்துக்கு எங்களால புல் ஆஃப் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ப்ரொடக்ஷன், என்ன சொல்றது, த காஸ்ட். ஆல்மோஸ்ட் யூனிட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தே ஹேவ் ஆக்சுவலி ரியலி ஸ்ட்ரகிள் ஹார்ட். நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு அந்த ஸ்டோரிக்குள்ள உள்ள போயிடுவீங்க. யூ வில் பி கம்ப்ளீட்லி லைக் மெஸ்மரைஸ்ட் வித் வாட் இஸ் தேர் இன் த வேர்ல்ட், அந்த வதந்தியுடைய வேர்ல்டுக்குள்ள. பட் ஆடியன்ஸ்க்கு தெரியாது. நீங்க எழுதும் போது யூ நீட் டு நோ அப்படிங்கிறதுக்காக ஐ எம் டெல்லிங் யூ திஸ். ஒரு 43 டேஸ் மதுரை, காரைக்குடி, ராமநாடு அண்ட் திருச்சி இங்கெல்லாம் வந்து கண்டினியூஸா ஷூட் பண்றோம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டு ஒரு 18 hours 20 hours ஒர்க் பண்றாங்க. ஆனா எல்லாருக்கும் வந்துட்டு நாங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி இருந்தனால தான் they were able to do that hard work. So அந்த விஷயம் வந்துட்டு I just want to tell you right now and then thank them. Almost everyone who has put their hard work behind this, I want to thank them particularly for this. Super, thank you so much. In fact, at this juncture, ladies and gentlemen, we have something very special. Now, the response to the trailer has been